குறிப்புகளோடு புள்ளி விவரங்களோடு பேசக்கூடியவர். சீமான் சொல்லுவார், ஒருவன் இந்த மண்ணிலே பிறந்து விட்டால் குறைஞ்சி 10,000 மைல்களை நடந்திருக்க வேண்டும் அல்லது பிரயாணம் செய்திருக்க வேண்டும், 10,000 புத்தகங்களை படித்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அந்த வகையில் என்னை பொறுத்தவரை 10,000 மைல்களுக்கு அப்பாலும் நான் பிரயாணம் செய்திருக்கிறேன். ஆனால் 10,000 புத்தகங்களை படித்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் படித்ததாக உணர்கிறேன். காரணம், அண்ணாமலை அவர்கள் புள்ளிவிவரத்தோடு சொல்லுவார், மணிக்கணக்கில் பேசுவார். அதே நேரத்தில் சீமான் அவர்கள் பேசுகிற பொழுது வரலாறுகளை சொல்லுவார், புரட்சியாளர்களை பற்றி பேசுவார், புரட்சியாளர்கள் எப்படி நாட்டை உருவாக்கினார்கள் என்பதெல்லாம் சொல்லுவார். அவையெல்லாம் கேட்கிற போது நான் 10,000 புத்தகத்தை படித்ததாக உணர்கிறேன். ஆக அந்த 2 பேரையும் இந்த மேடையில் ஏற்ற வேண்டும். நான் ரசித்த விரும்பிய நாட்டுக்கு பயனுள்ள 2 இளைஞர்கள் இங்கே மேடையில் அமைந்திருக்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் நான் அண்ணாமலைகளை பார்க்கிற பொழுது ஏதோ இன்றைக்கு அல்ல, சில ஆண்டுகளுக்கு முன்னால் மட்டுமல்ல, பிஎம் மெட்டீரியல் என்று அடிக்கடி சொல்லுவேன். அவரே தெரியும். தமிழ்நாடு இன்று ஏற்கிறதோ இல்லையோ, நாடு ஏற்றாக வேண்டும். ஒரு தமிழன் இந்தியாவை ஆள வேண்டும் என்ற நாளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ஏங்கிக் கொண்டிருக்கிறோம், காத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தமிழன் எப்போ வருவானோ, இந்தியாவை ஆள்வானோ என்று நாம் எல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த நிலையில் இன்றைக்கு ஏதோ நான் பேரளவில் சொல்லவில்லை, என் மனதில் பட்டது, உணர்ந்தது. ஆகவே அவர் டெல்லியில் பார்த்தாலும் சரி, என் இடங்களில் பார்த்தாலும் அண்ணாமலை அவர்கள் பிஎம் மெட்டீரியல் என்று சொல்லுவேன். நான் சொல்லுகிற சில விஷயங்கள், நான் ஜோசியக்காரன் அல்ல, ஆனால் அதே நேரத்தில் நடக்கிறது, சொன்னது நடக்கிறது. உதாரணத்துக்கு பிரதிபா பட்டேல் வந்தாங்க, ராஜஸ்தான் கவர்னராக இங்கே வந்தாங்க, ஒரு கான்வகேஷனுக்கு வந்தாங்க. பிறகு அவர்கள் போன பிறகு மோடி அவர்கள் வந்தார்கள். நான் தான் அழைத்து வந்தேன் தமிழ்நாட்டுக்கு முதலாக. நாங்கள் இருவரும் மேடையிலே அமர்ந்திருக்கிறோம், நெருக்கமாக இருக்கிறோம். அவர் தாயை பற்றி அவர் பேசுகிறார், என் தாயை பற்றி நான் பேசுகிறேன். அந்த நேரத்தில் நான் சொன்னேன், இன்னும் 6 மாதத்தில் நீங்கள் பிரதமராக ஆக இருக்கிறீர்கள் என்று சொன்னேன். என்ன இப்படி சொல்றீங்களேன்னு கேட்டார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துடைய மண் அப்படி. இதை யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு அடுத்த நிலை உயர்வு இருக்கிறது என்று சொன்னேன். எப்படின்னாரு, அதான் சொன்னேன். ராஜஸ்தான் கவர்னராக வந்தவர் இந்தியாவுடைய பிரசிடென்ட் ஆனாங்க, அந்த மாதிரி நடந்துன்னு சொன்னேன். அதனால் அது நடந்தது. அதே போலத்தான் என்று சொல்லுகிறேன், எதிர்கால பிரதமர் விரும்புகிறேன், நடக்க வேண்டும், தமிழ்நாடு பெருமைப்பட வேண்டும், அந்த நிலைக்கு அண்ணாமலை உயர வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும்.